Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல பெட்டஹள்ளின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த பெட்டஹள்ளியில ஒரு பெரிய கால்வாய் ஓடுது. பொதுவா நிறைய ஆறுகள்ல இருந்து பிரிஞ்சு சின்ன சின்ன கால்வாய்களா ஓடும். அது விவசாயத்துக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெட்டஹள்ளி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற கால்வாயில கரெக்டா ஜூன் 8ஆம் தேதி 2022 வருடம் அங்க இருக்கிற மக்கள் குளிக்கிறதுக்காகவோ இல்ல தண்ணி எடுக்கிறதுக்காகவோ அந்த கால்வாய்க்கு போயிருக்காங்க. பக்கத்துல போகும்போதுதான் அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி அந்த கால்வாய் விட்டே வெளியே ஓடுற லெவலுக்கு ஒரு பிணத்தை பார்த்திருக்காங்க. பொதுவா ஒரு பிணத்தை பார்த்தா அதிர்ச்சி ஆகலாம், ஆனா பயந்து ஓடுற லெவலுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிணம் இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் தான் இருந்திருக்கு. இடுப்புக்கு மேல அந்த பிணத்தை காணோம். யாரோ வெட்டி இடுப்பு வரைக்கும் வெட்டி இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே அந்த கால்வாயில எரிஞ்சிருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே இவங்க கத்துறதை கேட்டு அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒரு பெரிய சைக்கோ தான் இதை பண்ணியிருப்பான். அது ஒரு பெண் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற கால்கள் எல்லாமே ஒரு சாரியால சுத்தி இருக்கு. பார்த்த எல்லாருமே உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அந்த கால் பண்ணா அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா, கால்வாயில எங்க இருந்து இந்த பிணம் வந்துச்சு அப்படிங்கறதே தெரியல. பாதி பிணம் மட்டும் தான் இருக்கு, இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் தான் இருப்பு. இடுப்புக்கு மேல வேற எங்கேயாச்சும் மிதந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கால்வாய் ஃபுல்லா செக் பண்றாங்க. ஆனா அவங்களால ஒரு பார்ட் கூட அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்க்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான். எங்க இருந்து தூக்கி போட்டிருப்பாங்க, எவன் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செஞ்சான், ஒரு பொண்ணை தான் கொலை பண்ணானா இல்ல பல பெண்களை கொலை பண்ணானா? ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த சாரி எல்லாத்தையுமே எடுத்து அந்த பெண் உறுப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும் போதுதான் ஆமா இது ஒரு பெண் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹாஃப் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஏன்னா உண்மையானுமே ஏதாச்சும் க்ளூ கிடைக்கணும் அப்படின்னா இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் மட்டும்தான் செஞ்சாகணும். போலீஸ் அடுத்ததா இந்த பிணத்தோட பாதி பகுதி எங்கன்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் பக்கத்து ஊர்ல 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு கால்வாய் இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ் டீம் இதே மாதிரி ஒரு பிணத்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிணமும் பாதி ஹிப்ல இருந்து கீழே வரைக்கும் தான் இருக்கு. ரெண்டு பிணங்களையுமே ஃபாரன்சிக் டீம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒருத்தவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும். ரெண்டு பேத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான் இருக்கு. ரெண்டுமே பெண்கள். இடுப்பு வரைக்கும் கட் பண்ணிட்டு இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளை தூக்கி போடணும் அப்படிங்கிற தேவை என்ன? யார் அந்த சைக்கோ? ரெண்டு பெண்கள் மட்டும்தான் இவனோட லிஸ்ட்ல இருக்காங்களா இல்ல இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம். இந்த ரெண்டு பெண்கள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இவங்களை யாரு கொலை பண்ணாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த ரெண்டு பெண்களோட அடையாளத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கைரேகை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கைரேகை வச்சாவது கண்டுபிடிக்கலாம், தலை இருந்துச்சுன்னா முகத்தோட போட்டோ வச்சாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் தெரிய வருது. இந்த ரெண்டு பெண்களுக்கும் 30ல இருந்து 35 வயசுக்குள்ளார இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சவங்க 4 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெண்ணை நம்ம கண்டுபிடிச்சவங்கள 10 நாட்களுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கொலை பண்றவன் 6 நாள் கேப் விட்டு ஒவ்வொரு பெண்களா தேர்ந்தெடுத்து கொலை பண்றானா? இவங்கெல்லாம் யாரு, எந்த கேட்டகரியில வராங்க? இவங்கெல்லாம் மிஸ்ஸிங் கேஸா எங்கேயாச்சும் பதிவாயிருக்காங்களான்னு சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தா ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கூட இவங்க கிட்ட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அடுத்ததா போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இந்த கால்வாயில ஒரு பிணம் வந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துலயே வந்து அவன் டைரக்டா கூட போட்டிருக்கலாம்ல. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ், அந்த ஏரியா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மொபைல் நெட்வொர்க் கவரேஜ், 4 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிணத்தை 10 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 10 நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், 4 நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த நெட்வொர்க் கவரேஜ், எந்தெந்த மொபைல்லாம் இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளார டிராவல் ஆயிருக்கு. இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி டீம் ஆகட்டும், சிசிடிவி கேமராவை செக் பண்ற டீம் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்க்கும் போதும் போலீஸால ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்க்கு 2 மாதங்கள் பக்கம் ஆகுது. 9 டீமா ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா கர்நாடகால இருக்கிற எல்லா பெண்களோட லிஸ்டையுமே எடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போய் கடைசியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்களோட வேற போட்டோஸ், அவங்களோட போன் கால் ரெக்கார்ட்ஸ், சைபர் டீம் அலசுறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட போன்ல ஏதாச்சும் மேட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்சா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும் போதுதான் 2 மாசம் கழிச்சு போலீஸ்க்கு மேட்ச் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.
அப்பதான் அவங்க கொலைகாரன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போறாங்க அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சாங்க. கீதா அப்படிங்கிற 30 வயது பெண்மணி ஜூன் 5ஆம் தேதி 2022 வருடம் தொலைஞ்சு போயிட்டாங்க. வீட்டுல இருந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வேலையில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க 3 நாளா போன் கால் எதுவுமே பண்ணல. 3 நாளா அவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாமே தேடி போய் கடைசியா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட் வச்சு ஜூன் 8ஆம் தேதி ஒரு பிணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். 4 நாளைக்கு முன்னாடி தான் கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 4 நாளைக்கு முன்னாடினா ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி பக்கம் தான். அன்னைக்கு தான் இந்த கீதா வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க போட்ட ட்ரெஸ் இந்த பிணத்தோட மேட்ச் ஆகுது. ஒரு ரெட் கலர் சாரி, அதே டிசைனோட தான் இவங்களோட இடுப்புக்கு கீழே எல்லா பாகங்களுமே கவர் பண்ணியிருக்கு. அந்த சாரியோட தான் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் கீதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு மேட்ச் வந்துச்சு. அந்த மேட்சோட பேரு தான் குமுதா. குமுதாவுக்கும் 30ல இருந்து 35 வயசுக்குள்ளாரதான் ஆகுது. அவங்க மே 2ஆம் தேதி 2022 வருடம் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர்கிட்ட சொல்லிட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை. அவங்களோட கணவரும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த குமுதா போட்டிருக்க ட்ரெஸ் ஆகட்டும், இவங்க இன்னொரு பிணத்தை கண்டுபிடிச்சதாகட்டும், எல்லாமே நீட்டா மேட்ச் ஆகுது. சோ நம்ம ஹிப்ல இருந்து கீழே வரைக்கும் கண்டுபிடிச்ச 2 பெண்களோட அடையாளத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இப்பதான் சைபர் டீம் உள்ளார வராங்க. இந்த 2 பெண்களோட போன் எடுத்து இவங்க கடைசியா தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி யாருக்கு கால் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது 2 போன்ல இருந்தும் ஒரே நம்பருக்கு தான் கால் போயிருக்கு. அந்த நம்பருக்கு கால் போயிருக்கு, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருக்காங்க. அந்த நம்பர் யாரு? அந்த நம்பரோட ஓனரை கண்டுபிடிக்கும் போதுதான் அவனோட பேரு டி சித்தலிங்கப்பா அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2022 வருடம், அதாவது இவங்களை பெணங்களை கண்டுபிடிச்சு 2 மாசம் கழிச்சு இந்த ஜிபிஎஸ் லொகேஷன் சைபர் செக்யூரிட்டியோட ஹெல்ப் மூலியமா மெட்டஹள்ளி அப்படிங்கிற ஏரியால போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்த மாதிரி அவனை ஆக்டிங் கொடுத்துருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சு நீ 2 பெண்களை கொலை பண்ணியா இல்ல இன்னும் நிறைய பெண்களை கொலை பண்ணியான்னு கேட்கும் போது என்ன லூசு மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சான். போலீஸுகிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும், நம்ம உண்மையை சொல்ற வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா விசாரிக்க போய் கடைசியா போலீஸ் அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போதுதான் உண்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ராம்நகர் குடூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த சித்தலிங்கப்பா பிறந்து வளர்ந்துருக்கான். அவனுக்குன்னு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம், குழந்தைகள் எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு ஃபேக்டரியில கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கான். கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அவனோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும் எல்லாத்தையும் அந்த வில்லேஜ்லயே விட்டுட்டு எனக்கு வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது மெட்டஹள்ளி. இந்த மெட்டஹள்ளி அப்படிங்கிற ஏரியால அவன் தனியா தான் தங்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மெட்டஹள்ளி வந்தான் அப்படின்னு பார்க்கும் போதுதான் அவன் செஞ்ச கொலைகள்லாம் எதுக்காகங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த மெட்டஹள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணது கீதா. கீதாவுக்கு ஜூன் மாசம் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரப்போறேன், உங்களுக்கான வேலை இந்த இடத்துல நல்ல சம்பளத்தோட, தங்கறதுக்கு இடத்தோட, சாப்பாடோட நாங்க தரோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். கீதா அப்பதான் வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல சம்பளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் பக்கத்து ஊரான மெட்டஹள்ளியில தான் சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்தது இவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட வச்சிருக்கான். உங்களை பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கீதாவை நம்ப வச்சிருக்கான். அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு திரும்பி பேசுறதுக்குள்ளார ஒரு கயிறு எடுத்து அவங்களோட கழுத்தை இறுக்கி அதே இடத்துல கொலை பண்ணியிருக்கான். அட்டாப்சி ரிப்போர்ட்ல ரேப் அப்படிங்கிறத ஆரம்பத்துல யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட பாதி உடம்பு அறுத்து ஹிப்புக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னா அந்த சைக்கோ கண்டிப்பா ரேப் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. ஆனா அவன் ரேப் பண்ணல, கொலை மட்டும்தான் பண்ணியிருக்கான். கொலை பண்ணி அவனோட பகையை தீர்த்துக்கிட்டு பீஸா கட் பண்ணி ஒவ்வொரு இடங்களா எரிஞ்சிருக்கான். போலீஸ்க்கு முக்கியமான தேவையை அவங்களோட பாதி உடம்பு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. தலை, கை, உடம்பு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போதுதான் எக்காரணத்தை கொண்டு நீங்க ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கவே கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் சின்ன சின்ன பீஸா வெட்டி வெவ்வேறு இடங்கள்ல தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்றான். அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ் டீமும் போய் இன்னைக்கு வர அதை செக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயமும் காணும். இவன் சொல்றதை வச்சும், ரெக்கார்ட்ஸ் வச்சும், டாக்குமெண்டேஷன், டிஎன்ஏ எவிடன்ஸ் வச்சும் இறந்து போனது கீதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அவங்களோட முகத்தை போலீஸால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததா கீதாவை கொன்னு முடிச்சதுக்கு அப்புறம்
குமுதா. இந்த குமுதாவை முன்னாடியே கூப்பிட்டு கொலை பண்ணிட்டான். இந்த கீதா அப்படிங்கிறவங்க 2வதா தான் கொலை பண்ணியிருக்கான். இந்த குமுதாவையும் கால் பண்ணது வேலை வாய்ப்புக்காக தான். இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, நல்ல சம்பளம், நீங்க வீட்டுக்கு வாங்க, இங்க தங்கறதுக்கு எல்லா இடங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களும் வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க குமுதா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் வேலை கிடைச்சிருச்சு, நான் வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொன்னவங்கள அதே மாதிரி பேட்டர்ன்ல கழுத்தை நடிச்சு கொலை பண்ணியிருக்கான். இதெல்லாம் தாண்டி போலீஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, அவன் இன்னொரு பெண்ணையும் கொலை பண்ணியிருக்கான். இதே மாதிரி எல்லா பாகங்களையும் தூக்கி போட்டிருக்கான். ஆனா போலீஸ்க்கு அது தெரிய வரவே இல்லை. ஏன்னா கால்வாய் வழியா அதை அடிச்சுட்டு அப்படியே போயிருக்கலாம், இல்ல ஆத்து வழியா அது பாட்டுக்கும் போயிருக்கலாம். யாருமே பார்க்கவும் இல்லை, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இவனா சொல்லிதான் 3 பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்கிறதே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3வது பெண்ணோட பேரு பார்வதி. மே 30 பார்வதியை கொலை பண்ணியிருக்கான். பார்வதிக்கு 35 வயது தான் ஆகுது. கொலை குமுதா மே 1 2வது கொலை பார்வதி மே 30 3வது கொலை தான் கீதா ஜூன் 4 இந்த ஜூன் 4 செஞ்ச கொலையில தான் போலீஸே அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூன் 4 கொலையை கண்டுபிடிக்கலன்னா இவன் என்ன செஞ்சிருப்பான்னு பார்த்தா, இவனோட லிஸ்ட்ல 5 பெண்களும் 2 பசங்களும் இருக்காங்க. அப்போதான் போலீஸ் விசாரிக்க இவன் சைக்கோத்தனத்தை எப்படி காட்டியிருக்கான், எதுக்காக காட்டியிருக்கான் அப்படிங்கிற உண்மையே தெரிய வருது. பொதுவா ஒரு கொலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த கொலைக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசனுக்காக தான் இவ்வளவு நேரமா இவன் சொன்னது எல்லாமே பொறுமையா போலீஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா போலீஸ்க்கு அந்த ரீசன் கிடைச்சிருக்கு. அவனோட கையில இருக்கிற இந்த 5 பெண்களோட லிஸ்ட், அது மட்டும் இல்லாம 2 பசங்களோட லிஸ்ட், இந்த 7 பேரு எப்படி இவன் கிட்ட சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போதுதான் சந்திரகலா அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் போலீஸோட கண் பார்வைக்கு வருது. இந்த சந்திரகலா வேற யாரும் இல்ல, சந்திரகலா சித்தலிங்கப்பாவோட காதலி. தன்னோட மனைவி, தன்னோட குழந்தைகள் எல்லாத்தையுமே கிராமத்துல விட்டுட்டு மெட்டஹள்ளிக்கு வந்ததுக்கான காரணம் இந்த சந்திரகலாவோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சந்திரகலா விபச்சாரத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெங்களூர்ல ஒரு டைம் ரெட் லைட் ஏரியாவுக்கு போகும்போது தான் இந்த சந்திரகலாவை முதல் டைம் சித்தலிங்கப்பா பார்த்திருக்கான். பார்த்தோன்னே அப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு அழகான்னு சொல்லிட்டு அவளோட அழகுல இவன் மயங்கிட்டான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துல பாலியல் உறவு வைக்கும் போது, இது கண்டிப்பா கடைசியா இருக்கக்கூடாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூடயே வந்துடுறியா, நம்ம 2 பேருமே காதலிக்கலாம், நம்ம 2 பேருமே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு சித்தலிங்கப்பா பேசும்போது சந்திரகலாவுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேருமே மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய நாள் பேசியிருக்காங்க, நிறைய நாள் மீட் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு லாட்ஜர்ஸ் ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் போய் சந்தோஷமா இருக்க போய் தான் கடைசியா சித்தலிங்கப்பா ஒரு டிசிஷன் எடுத்தான். என்னோட மனைவி குழந்தைகளை விட்டுட்டு உனக்காக நான் மெட்டஹள்ளிக்கு வந்து உன் கூட நான் வாழறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ல தான் அங்க எல்லாத்திட்டையுமே போய் சொல்லிட்டு இந்த இடத்துல சந்திரகலாவோட வாழ ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த சந்திரகலாவை பார்த்து, உனக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் யாரும் இல்லையா, எதுக்காக நீ இந்த இடத்துல வந்து இந்த தொழில் பண்ற, இந்த தொழில் எவ்வளவு கஷ்டமான தொழில், கண்டிப்பா அதை நீ ஆசையோட பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக இந்த தொழிலை பண்றேன்னு கேட்கும் போதுதான் சந்திரகலா அவங்களோட வாழ்க்கையில இருந்த சோகத்தை எல்லாத்தையுமே இந்த சித்தலிங்கப்பா கிட்ட சொல்றாங்க. உண்மையானுமே நான் ஆசைப்பட்டு இந்த தொழிலுக்கு வரல, ஏமாந்து போய் இந்த தொழில தள்ளப்பட்டேன். இந்த தொழிலுக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் 5 பெண்களும் 2 பசங்களும் தான். இந்த 5 பெண்களும் 2 பசங்களும் ஏதோ ஒரு வகையில சந்திரகலாவோட வாழ்க்கையில விளையாண்டுருக்காங்க. காசாகட்டும், போதையாகட்டும், காதலாகட்டும், இது எல்லாத்திலுமே ஏமாத்தி சந்திரகலாவை அந்த பெங்களூர்ல இருக்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்து காசுக்கு வித்துட்டு போயிருக்காங்க. இது சந்திரகலா சித்தலிங்கப்பா கிட்ட சொல்லும் போது தன்னோட காதலிக்கு இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கா, இவ்வளவு ஒரு கொடூரத்தை இவங்க பண்ணிருக்காங்களான்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தவங்களா டார்கெட் பண்ணி அவன் கொல்ல ஆரம்பிச்சான். பொதுவாகவே இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கால் வருது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கால் வரும்போது அவங்க எதனால நம்பி அந்த இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியே. அந்த இடத்துல சந்திரகலா ஒரு பெண்ணோட வாய்ஸ்ல, ஒரு பெண் நம்ம கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, நீங்க வாங்க, நாங்க எல்லாத்தையுமே பண்றோம்னு சொல்லும் போதுதான் இந்த இடத்துல 3 நபர்கள், அதாவது குமுதா ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், இல்ல கீதாவாகட்டும், இவங்க 3 பேருமே நம்பி போய் வந்து அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. சந்திரகலா பேசாம ஒருவேளை சித்தலிங்கப்பா பேசியிருந்தான் அப்படின்னா யாரோ ஒருத்தன் சொல்றதுக்காக நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு இவங்க போகாம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல தான் சந்திரகலா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை தரணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்திருக்காங்க. இதுல ரொம்ப 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 ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 பெண்களையும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவனோட லிஸ்ட்ல 6வதா ஒரு பெண் இருந்துச்சு. இந்த சித்தலிங்கப்பா கிட்ட உனக்கு 5 பெண்கள் மேலதான கோவம், 6வதா யாருது அப்படின்னு கேட்கும் போதுதான் 6வது பெண் சந்திரகலாவா தான் இருந்திருக்காங்க.
சந்திரகலாவுக்கு இது தெரியாது. சித்தலிங்கப்பா நம்மளை காதலிக்கிறான், நம்மளை காதலிக்கிறனால நம்மளை சப்போர்ட் பண்றான், எல்லாத்தையும் கொலை பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்மளே தான் கொலை பண்ண போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சித்தலிங்கப்பா அந்த லெவலுக்கு பிளான் பண்ணியிருக்கான். ஆரம்பத்துல நான் அவளை காதலிச்சேன், அவ கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டேன், அவ சொல்றது எல்லாமே கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா ஒரு கொலை 2 கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் செய்யறதெல்லாம் தப்பு, ஒரு நாள் நான் போலீஸ்ட மாட்டிக்குவேன், அதுக்கு முக்கியமான காரணம் சந்திரகலாவா தான் இருப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஃபேமிலிக்கு சந்திரகலா யாருங்கிறது நல்லாவே தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திரகலா மாட்டினா அப்படின்னா நானும் மாட்டிக்குவேன். அதனால கடைசியா சந்திரகலாவை கொலை பண்ணிட்டு திருப்பி நம்மளோட கிராமத்துக்கே போய் தன்னோட மனைவி குழந்தைகளோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா 3வது கொலை செய்யும் போதே போலீஸ் நம்ம பக்கத்துல நெருங்கிடுவாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த இடத்துல இந்த சித்தலிங்கப்பா நினைச்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். பாதி உடம்ப நம்ம தூக்கி போடும் போது கீழே இருக்கிற ஹிப்புக்கு கீழே இருக்கிற பாதி உடம்ப வச்சு போலீஸால என்ன கண்டுபிடிச்சிட முடியும் இப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாவே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை வச்சுதான் 2 மாசம் பக்கம் அவன் ஓட்டிட்டு இருந்திருக்கான். 2 மாசம் போலீஸ் நம்மளை பிடிக்கவே இல்லையான்னு தெரியும் போது அவனுக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்தடுத்தது கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியா போலீஸ் புத்திசாலித்தனமா இருக்கிற எல்லா மேட்ச் எடுத்தும், கர்நாடகால இருக்கிற தொலைஞ்சு போன எல்லா பெண்களோட மேட்ச் எடுத்தும் கரெக்டா இவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற மேட்ச் என்ன, இவங்க 2 பேரும் தொலைஞ்ச நாள் என்ன, இவங்களோட வயசு என்ன, இவங்க போட்டிருந்த ட்ரெஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க க்ளூல கொஞ்சம் கொஞ்சமா கொலைகாரன் பக்கத்துல போறதுக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும் போதுதான் கொலையில யாராச்சும் ஒருத்தன் என்ன மாதிரி கொலை பண்ணியிருந்தாலும், என்ன மாதிரி அறிவாளியா இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தடையை விட்டுட்டு போவான். அந்த தடையும் போலீஸ்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் மாட்டுவான் அப்படிங்கிறத இந்த மாதிரி சம்பவத்தை மூலியமா நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா உங்களோட மனசுல தோணும், இறந்தவங்க ஒன்றும் நல்லவங்க இல்லைல்ல, அவங்க ஒரு அப்பாவி பெண்ணை விபச்சாரத்துக்கு தள்ளி இருக்காங்கல்ல, அதுக்கான தண்டனையை தான் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தோணும். சொல்ற எனக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது. உண்மையாவே அவங்க அந்த பெண்மணியை விபச்சாரத்துக்கு தள்ளி இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விசாரணைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரு சந்திரகலா, சந்திரகலா எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க, யாரு கூட்டிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ் விசாரிக்க ஒவ்வொரு உண்மைகளா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் தெரியணும். எவனோ ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவனை முழுசா நம்பும் போது அவன் எவ்வளவு பெரிய சைக்கோங்கிறத நாம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். இந்த இடத்துல சந்திரகலா இவன் நமக்கு உதவி பண்றான், இவன் நம்மளை காதலிக்கிறான்னு போனவங்க கடைசியா நம்மளோட உடம்புக்காக தான் இயங்கி இருக்கான். அது சலிச்சு போனதுக்கு அப்புறம் கடைசியா நம்மளையே கொலை பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்கிறது கடைசியா தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க. இந்த சம்பவத்துல நடந்திருக்க மாதிரி நிறைய பெண்களுக்கு ஆக்சுவலா நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் கால் பண்ணி உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம், 1 லட்சம் 2 லட்சம் பக்கம் தரோம், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க இடத்த தரோம், இந்த மாதிரி எவ்வளவோ பேரை கூப்பிட்டு நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு. அவங்கள விபச்சாரத்துக்கு தள்ளுறதும், அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து வீடியோ எவிடன்ஸா கொண்டுட்டு வந்து அவங்களை கடைசி வரைக்கும் துன்புறுத்துறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். தயவு செய்து ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, யாரு நமக்கு கால் பண்றாங்க, யாரு உண்மையாலுமே நமக்கு வேலை தராங்க, உண்மையாலுமே அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களா, கவர்மெண்ட் லைசன்ஸ்டு கம்பெனியா, சேஃப் ஃபார் கேர்ள்ஸா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தயவு செய்து யோசிங்க. ஒருத்தன் லட்சக்கணக்கில் காசு தரான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா இருந்தாலும் போனோம் அப்படின்னா கடைசியா பாதிக்கப்படுறது நம்மளா மட்டும்தான் இருப்போம். இந்த விஷயங்கள் சொல்றது மூலியமா உங்களுக்கு அடுத்தது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, எவனாச்சும் ஒருத்தன் உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணும்போது கொஞ்சமாவது அவனை பத்தி நீங்க யோசிப்பீங்க, கொஞ்சமாவது சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். இந்த இடத்துல குமுதாவாகட்டும், இல்ல பார்வதி ஆகட்டும், இல்ல கீதாவாகட்டும், இவங்க 3 பேருமே நமக்கு கால் பண்றது ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஆனா அவங்க யாரு, என்ன மாதிரி கம்பெனியில இருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, வேற யாராச்சும் இந்த கம்பெனியில ஒர்க் பண்றாங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. காசு வருதேன்னு சொல்லிட்டு போனாங்க, உயிரை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.